ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், அதாவது வீட்டிலே ஆகட்டுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கையாகட்டும், தொழில் செய்கிற இடத்துல ஆகட்டும், நமக்கு வேண்டாதவங்க யாராவது நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய தொந்தரவுனால நம்மளால் நிம்மதியாக வேலைக்கும் போக முடியாது. வீட்டில் இருந்தால் கூட ரொம்பவும் டார்ச்சலாக இருக்குது. நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை. எந்த நேரமும் ஒரு பயத்தோடையே நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஆபத்தில் உதவக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிவிட்டு காலையில் வேலைக்கு கிளம்பும்போதே இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. யாராலையும் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நீ தான் எனக்கு எப்பவும் காவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடையும் தீய எண்ணத்தோடையும் உங்கள்கிட்ட யாருமே நெருங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க காளி தேவி உக்ரமானவங்க, ரொம்ப கோவக்காரவங்க. அநியாயம் நடக்கிற இடத்துல கூப்பிட்ட உடனே வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க அம்மா காளி தேவி. நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அம்மாக்கிட்ட நீங்கள் ராகுகால நேரத்தில் போய், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அம்மனை முழு நாளும் அம்மனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் போய் காளி தேவியை வழிபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சொல்லி மனசார வேண்டிட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டுட்டு வாங்க. அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் ஐயர்கிட்ட கொடுத்து அம்மாவோட பாதத்தில் வச்சு வாங்கி உங்களுடைய கைப்பையில் எப்பொழுதும் வச்சுக்கோங்க. அது காஞ்சவுடன் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இது போலவே இன்னொரு எலுமிச்சம்பழம் அம்மா பாதத்தில் வச்சு வாங்கி எப்போவும் உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு பாருங்கள். யாராலையும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. எப்படியாப்பட்ட இக்கட்டான நேரத்துலையும் சரி அம்மாவை நினச்சிக்கோங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.